ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம நல்லா டேஸ்டியான சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை நான் துருவி எடுத்துருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்க போகிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, நீங்கள் எந்த ரவை வேணால் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற ரவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் பாருங்கள், அந்த ரவை எடுத்துருக்கேன். இப்போ இந்த ரவை கூடவே தேங்காய் துருவலை சேர்த்துக்க போகிறேன். ஒரு பிடி அளவுக்கு எடுத்தால் போதும், ரொம்ப அதிகமாக எடுக்க தேவையில்லை. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ரவை ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். ஏலக்காய் தூள் 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு 2 சிட்டிகை, உப்பு 1 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் நம்ம. அப்போ பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் தூசியெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் 1/2 கப் சர்க்கரை, அப்படி இல்லைனா உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். முதல்ல வெள்ளை கரைசலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கூட உருண்டையே இல்லாத மாதிரி நல்லா நம்ம கரைச்சிக்கணும். சோடா உப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் எண்ணெயில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பதத்தில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஊறணும், அதனால் ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷத்துக்கு நான் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் எண்ணெயில் ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி மேலே எழும்பி வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். எண்ணெயில் ஊற்றும் பொழுது ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு மாவை எண்ணெயில் ஊற்றிக்கலாம். மாவை எண்ணெயில் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் தீ ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மாவை எண்ணெயில் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா எழும்பி வந்திருக்கு. மாவு ரொம்ப தண்ணியாக கரைச்சிக்கிட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டதுமே ஷேப் இல்லாமல் கொஞ்சம் திரியாக வந்த மாதிரி இருக்கும். மாவு மட்டும் கரெக்டாக கரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக ஷேப்பாக வரும். அப்பப்போ 2 பக்கமும் திருப்பி கொடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்துருச்சு. மேலேயும் இந்த மாதிரி நல்லா கலர் வந்திருக்கு பாருங்கள். தீ ரொம்ப கம்மியிலையும் வைக்காமல் ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உள்ளேயும் வெந்து வரும் மாவு. தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா மேலே சீக்கிரம் கலர் வந்துடும், ஆனால் உள்ள மாவு பச்சையாகவே இருக்கும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். ரவை, மைதா மாவு, வெல்லம், இந்த 3 பொருள் இருந்தாலே போதும் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு. எக்ஸ்ட்ரா நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் ஆப்ஷனல் தான், நீங்கள் தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாம். தேங்காவையும் கொஞ்சம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நல்லா சாஃப்டாக உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு.
இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.